Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் சப்ஜெக்ட்ல இருந்து ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். கொஷின் நம்பர் 23. The maximal flow from the source S to the sink N in the following flow network is option A 10 units, option B 12 units, option C 15 units, option D 18 units. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஷனுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். எஸ்ல இருந்து எண்ணுக்கு போகிற அந்த மேக்ஸிமம் ஃப்ளோ நெட்வொர்க் வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இதுலேருந்து எஸ்லேருந்து எண்ணுக்கு போகிற நெட்வொர்க்குக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 18 யூனிட்ஸ்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த கொடுத்துருக்குற நெட்வொர்க்கு நம்ம மேக்ஸிமல் ஃப்ளோ ஃப்ரம் எஸ் டு என் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எஸ்லேருந்து எண்ணுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ்லேருந்து எண்ணுக்கு நம்ம போடுறதுக்கு எஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும். எங்கே போய் முடிக்கணும்? எண்ணில் முடிக்கணும். இப்போ எஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம்னா மேலே போட்டுக்கலாம், லேட்டஸ்ட் ஃபினிஷை வந்து கீழே போட்டுக்கலாம். இப்போ ஸ்டார்ட் டைம் நான் இனிஷியலாக எப்படி எடுத்துக்கலாம்? 0. ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல 0ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபார்வர்டில் போகும்போது நம்மளுக்கு ஸ்டார்ட் டைம் எல்லாம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிட்டே போகணும் டியூரேஷனை. அப்போ எஸ்லேருந்து 1க்கு நான் போடுறேன். 1 போகும்போது 0 + 7. அப்போ இந்த ஆரோ இங்கே போகுது இல்லையா? அப்போ 0 + 7 என்ன ஆன்சர் வரும்? 1க்கு ஸ்டார்ட் டைம் 7ன்னு கிடைக்கும். இப்போ 2 இப்போ 2 நோக்கி பார்த்தீங்கன்னா எத்தனை ஆரோ இருக்கு? இங்கே ஒன்று இருக்கு, இங்கேருந்து ஒன்று வருது. அப்போ ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணலாம். அப்போ இங்கேருந்து வரும்போது 0 + 9 என்னன்னு கிடைக்கும்? 9. இங்கே 1லேருந்து வரும்போது ஏற்கனவே இங்கே 7 + 3 என்ன வரும்? 10 கிடைக்கும். இப்போ ரெண்டுத்துக்கும் மேக்ஸிமம் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன சூஸ் பண்ணிக்கலாம்? 10ன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்தது எண்ணுக்கு எண்ணு நோக்கி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை வருது? இங்க ஒரு ஆரோ வருது, இங்க இருந்து ஒரு ஆரோ வருது. அப்ப 1லேருந்து நம்மளுக்கு கால்குலேட் பண்ணும். 1லேருந்து 7 + 9 என்ன வரும்? 16 கிடைக்கும். அதே மாதிரி அங்க 10 + 8 18 கிடைக்கும். அப்ப இதுல நம்மளுக்கு மேக்ஸிமம்னு பாத்தீங்கன்னா 18 வரும். அப்ப 18 போட்டுக்கலாம். ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம். இப்போ லேட்டஸ்ட் ஃபினிஷ் நம்ம எப்படி போட்டுக்கலாம்னா அந்த 18 அப்படியே போட்டுக்கலாம். நம்ம ஏர்லியஸ்ட் இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? ஃபார்வர்டில் வந்தோம், எல்லாத்தையும் டியூரேஷனை ஆட் பண்ணிட்டு வந்தோம். இப்போ ரிவர்ஸில் என்ன பண்ண போறோம்னா கீழே லேட்டஸ்ட் ஃபினிஷ் எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்னா ரிவர்ஸில் போகும்போது டியூரேஷனை மைனஸ் பண்ணோம். இப்போ நம்ம ரிவர்ஸில் போக போறோம். என்லேருந்து 2க்கு போகணும் அப்படின்னா 18 - 8 என்னன்னு வந்துடும்? 10ன்னு கிடைச்சிட்டோம். இதே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 18லேருந்து 1க்கு போகுது, அது மாதிரி 2லேருந்து 1க்கு போகுது. அப்ப ரெண்டுத்துக்கும் மினிமம் எடுக்கணும். 18 - 9 என்னன்னு வரும்? 9 கிடைக்கும். அண்ட் 10 - 3 என்னன்னு வரும்? 7ன்னு வரும். ஸோ இது ரெண்டுத்துல எது மினிமம் வேல்யூ நம்மளுக்கு? 7. ஸோ ஃபார்வர்டில் போகும்போது நம்ம டியூரேஷனை ஆட் பண்ணோம், மேக்ஸிமம் சூஸ் பண்ணணும். அதே ரிவர்ஸ்ல வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா டியூரேஷனை மைனஸ் பண்ணணும் அண்ட் மோர் தேன் ஒன் ஆக்டிவிட்டி வந்தது அப்படின்னா அதுக்கு மினிமம் சூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு 2 இது கிடைக்குது நம்மளுக்கு. 2 ஆரோ நம்மளுக்கு இருக்கு. இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு இல்லையா? அதனால 10 - 9 வந்து 1 இருக்கு. அதே மாதிரி 7 - 7 வந்து 0ன்னு இருக்கும். அப்போ மினிமம் சூஸ் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும்? இங்கே 0ன்றது கிடைக்கும். அப்போ இங்கே 0. இப்போ நம்ம ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம், ஃபினிஷ் டைம்லாம் எல்லாம் போட்டோம் நம்ம. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து எஸ்லேருந்து 1 நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் சேம் வேல்யூஸ் வருதுன்னு பாருங்க. ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ், ஏர்லியஸ்ட் அண்ட் லேட்டஸ்ட் எங்கெங்கெல்லாம் சேமா வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்ல வருது, 2ல இருக்கு, 1ல இருக்கு, nல இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்ல இருந்து 1
1லேருந்து 2, 2லேருந்து nன்னு போட்டுக்கலாம். Sலேருந்து 1ன்றது நம்மளுக்கு என்னது 7, 1லேருந்து 2ன்றது நம்மளுக்கு 3, 2லேருந்து nன்றது நம்மளுக்கு 8. ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 7 + 3 + 8 is equal to 18 யூனிட்ஸ்ன்றது தான் மேக்ஸிமல் ஃப்ளோன்றது ஆன்சர். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Sலேருந்து 1, 1லேருந்து 2, 2லேருந்து nன்னாக்கா இந்த டியூரேஷன் ஆட் பண்ணும்போது 18 யூனிட்ஸ்னு கிடைக்கும். இந்த 18 யூனிட்ஸ்ன்றது ஆப்ஷன் டில இருக்கு. இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். Question number 24. The value of the following 2% zero-sum game is player A and B 93180, 65467, 24338, 56221. Option A not determinable, option B 2, option C 4, option D 3. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க இத்தனை நேரம் கெஸ் பண்ணி இருந்துக்கலாம். வேல்யூ ஆஃப் தி கேம் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 4ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல வேல்யூ ஆஃப் தி கேம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வேல்யூ ஆஃப் தி கேம்ல நம்ம கண்டுபிடிக்கும் போது மேக்ஸிமம் வேல்யூ மின்மேக்ஸ் வேல்யூ சேமா இருந்துச்சு அப்படின்னா அதுவே வேல்யூ ஆஃப் தி கேமா இருக்கும். இந்த வேல்யூ ஆஃப் தி கேம் வந்து ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா ஃபேர் கேம், நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், டிட்டர்மினபிள் கேம்னு சொல்லுவோம். இப்போ இதுல பாருங்க, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரோ மினிமம் கால்குலேட் பண்ணலாம். ரோ மினிமம் வேல்யூ, அடுத்தது என்ன பண்ண போறோம், காலம் மேக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ரோ வைஸ் மினிமம் வேல்யூ நம்ம பார்க்கலாம். இப்போ ரோ வைஸ் மினிமம்னாக்கா ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோவில் 93180ல மினிமம் வேல்யூனாக்கா 0. செகண்ட் ரோவில் 65467ல எது மினிமம் 4. அடுத்தது தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 24338ல மினிமம் வேல்யூ 2. அடுத்தது ஃபோர்த் ரோவில் 56221ல மினிமம் வேல்யூ 1. அடுத்தது காலம் வைஸ் பார்க்கலாம். காலம் வைஸ் பார்க்கும்போது 9625 ஃபர்ஸ்ட் காலம்க்கு 9ன்றது தான் மேக்ஸிமம், செகண்ட் காலம்க்கு 3546க்கு 6ன்றது தான் மேக்ஸிமம், அதே மாதிரி தேர்ட் காலம்க்கு 1432க்கு 4ன்றது தான் நம்மளுக்கு மேக்ஸிமம். அடுத்தது ஃபோர்த் காலம்க்கு 8632க்கு 8ன்றது தான் நம்மளுக்கு மேக்ஸிமம். ஃபிஃப்த் காலம் 0781க்கு 8ன்றது தான் மேக்ஸிமம். ஸோ இப்போ நம்ம ரோ மினிமம் கண்டுபிடிச்சிருக்கோம், அது மாதிரி காலம் மேக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ரோ மினிமத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேக்ஸிமம் அண்ட் காலம் மேக்ஸிமத்துக்கு மினிமம் எடுக்கணும். அப்ப நம்ம வந்து இப்ப ரோ மினிமத்துக்கு மேக்ஸிமம்னாக்கா இது எல்லாத்துக்கும் எது மேக்ஸிமம்னாக்கா இந்த 4 தான். இந்த 4 எங்க இருக்கு, இங்க இருக்கு. அதே மாதிரி மேக்ஸிமம் வேல்யூ எல்லாத்துக்கும் என்ன எடுக்கிறோம், மினிமம் எடுக்கிறோம். அப்ப இது எல்லாத்துக்கும் மினிமம் எடுக்கும்போது இந்த 4 எங்க வருது, இங்க வருது. அப்படி பாத்தீங்கன்னா இந்த லைனுக்கு நேரா இந்த 4க்கு நேரா பாத்தீங்கன்னா இருக்கிற ரோவையும் இந்த 4க்கு நேரா இருக்கிற காலத்தையும் மார்க் பண்ணோம்னா இந்த இடம் தான் நம்மளுக்கு அந்த வேல்யூ ஆஃப் தி கேம் கிடைக்குது. ஸோ மேக்ஸ் மின் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். இதுவே தான் நம்மளுக்கு என்னவா இருக்கும், வேல்யூ ஆஃப் தி கேமாவும் இருக்கும். இப்போ வந்து மேக்ஸ்மின் வேல்யூ ஆஃப் தி கேம் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு 0வா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபேர் கேம்னு சொல்லுவோம். இங்க 4ன்னு வர்றதுனால நம்ம வந்து ஃபேர் கேம் சொல்ல முடியாது. ஸோ டிட்டர்மினபிள்ன்றதுனால நாட் ஈக்குவல் டு 0ன்னு இங்க கிடைச்சிருக்கு. ஸோ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னாக்க நம்மளுக்கு டிட்டர்மினபிள் கேம்னு சொல்லிடலாம்.
ஸோ டிட்டர்மினபிள் கேம் அப்படின்றதுனால இந்த இதில் 4 நாட் ஈக்குவல் டு 0ன்னு இங்கே கிடச்சிருக்கிறதுனால டிட்டர்மினபிள் கேம். அப்போ ஆப்ஷன் ஏ வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஆப்ஷன் பியும் வராது. ஏன்னா வேல்யூ ஆஃப் தி கேம் என்ன போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம், 4ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆப்ஷன் சி 4ன்றது தான் கரெக்ட் ஆன்சர், வேல்யூ ஆஃப் தி கேம். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸு. பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் ஃப்ரம் 2014 to 19 பேப்பர்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.